வணக்கம். இன்னைக்கு பயிற்சியில கலந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம் உயிரை வளர்க்கக்கூடிய அற்புதமான முத்திரைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உயிர் காக்கும் முத்திரைகள், உயிர் வளர்க்கும் முத்திரைகள் அப்படின்ற டைட்டில்ல இம்பார்ட்டண்டான முத்திரைகளை மட்டும்தான் ஒரு 5 முத்திரைகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கண்களை மூடுங்க, இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ஓம்காரம் 3 டைம். இன்ஹேல். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. ரெண்டு கை நல்லா ரப் பண்ணுங்க. ரெண்டு உள்ளங்கை ஒன்னோட ஒன்னு உரசிட்டீங்க. வெப்பத்தை மெதுவா கண்கள்ல வச்சுட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை பெறுங்க. ஓம் நம சிவாய. இன்னைக்கு உயிர் காக்கும் முத்திரைகள் ஒரு 5 மட்டும் பார்த்துடலாம். அதுல முதல் முத்திரையா டைனமிக் முத்ரா அப்படின்ற ஒரு முத்திரையை பார்க்க போறோம். இத துடிப்பு முத்திரை அப்படின்னு கூட சொல்லலாம். இது டைனமிக்கா மற்ற முத்திரைகள் போல இது இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமா. அதாவது நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் சக்தி தடைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். ரொம்ப அற்புதமா வேலை செய்யக்கூடிய ஒரு முத்திரை. இன்ஸ்டன்ட் எனர்ஜி. உடம்புக்கு எப்படி காஃபி டீ குடிச்சா தான் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கிறதோ, கிடைக்கணும்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இந்த முத்திரையை செஞ்சீங்கன்னாவே சோர்வா இருக்கும் பொழுது உடனே சுறுசுறுப்பு கிடைச்சிடும். இந்த முத்திரை பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளை செயல்திறனை அதிகரிக்கக்கூடியது, ஐம்பூதங்களையும் சமநிலையில வைக்கக்கூடிய ஒரு முத்திரை. இப்ப இந்த ஐம்பூதமும் பேலன்ஸா இருந்தாலே நமக்கு தொந்தரவுகள் வராது. இதே போல உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து ஆர்கனையும் ஆக்டிவேட் பண்ணும். ஒவ்வொரு ஆர்கனையுமே டியூன் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை தான் இது. நம்மளுடைய இதயத்தையும் நுரையீரலையும் வலிமையாக வைக்கக்கூடிய முத்திரை. உடம்புல சக்தி ஓட்டத்தை அதிகரிக்கும். இப்போ எனர்ஜி லெவல் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த டைனாமிக் முத்திரா பண்ணுங்க. ஒவ்வொரு கை விரல்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், நரம்புகளையும் நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணும், உடல் சோர்வை போக்கும். இதே மாதிரி உடல் அசதி, உடல் சோர்வு உள்ளவர்கள் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு புது தெம்பு கிடைக்கும் உங்களுக்கு. உடல்ல ஒரு சக்தி நிலையை அதிகரிக்க செய்யும். பொதுவா இந்த முத்திரையை எல்லாருமே பண்ணலாம். இதுக்கு கான்ட்ராஇண்டிகேஷன் எதுவும் கிடையாது. அனைத்து வயதினரும் 6 வயதுக்கு மேல உள்ளவங்க இந்த முத்திரையை
எல்லாருமே செய்யலாம். இந்த முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா என்னுடைய பிபிடி ஷேர் ஆகுறது இல்லம்மா? ஐயா வருதுங்க ஐயா, ஷேர் ஓகே. ஆகுது ஐயா. ஐயா டைனக் முத்திரை அந்த பயன்கள் வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஆமா ஆமாம்மா, கரெக்ட். ஃபர்ஸ்ட் பிக்சர் ஷேர் ஆயிருக்கு. ஆமா, இப்ப பிபிடி க்ளோஸ் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்போ எல்லாருமே நிமிர்ந்து உட்காருங்க. நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இதுல ஒரு 3 விதமான பயிற்சி நீங்க ஃபாலோ பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல மூச்சை இழுங்க. ஓகேங்களா? மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நுனியோட இணைக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துட்டு இந்த ஆள்காட்டி விரலை நேரா நீட்டிடணும். மூச்சை விட்டுட்டு நடுவரலையும் கட்டை விரல் நுனியும் இணைக்கணும். அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துட்டு விரலை நீட்டிடணும். மூச்சை விட்டுட்டு அடுத்த விரல் முதல் விரலும் கட்டை விரல் நுனியும் இணையணும். அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துட்டு விரலை நீட்டிடுங்க. அதுக்கப்புறம் மூச்சை விட்டுட்டு உங்களுடைய சுண்டு விரலும் கட்டை விரல் நுனியும் இணையணும். அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துட்டு விரலை ரிலீஸ் பண்ணணும். ஸோ எப்பப்பெல்லாம் விரல் நுனியை நீங்க தொடர்றதுக்கு கொண்டு வரீங்களோ சுவாசத்தை வெளியில விடுங்க. அதே விரலை நேராக்கும் போது சுவாசத்தை உள்ள இழுக்கணும். ஸோ இதை மட்டும் கவனிங்க. விரல் நுனி தொடும் பொழுது சுவாசத்தை வெளியில விடணும். விரலை ரிலீஸ் பண்ணும்போது சுவாசத்தை இழுக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? இதை மட்டும் ஒரு 3 தடவை. இது உங்களுக்கு வீடியோ தெரியறதுக்காக நான் இப்படி வச்சிருந்தேன். நீங்க மடி மேல வச்சுக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து சின்முத்ரா, அகாயமுத்ரா, பிருத்திவிமுத்ரா, வர்ணமுத்ரா. மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டு மடக்குங்க. அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துட்டு நீட்டுங்க, மூச்சை விட்டுட்டு மடக்குங்க. ஒவ்வொரு இதையும் சும்மா அப்படி டச் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க பாக்கெட்டுக்குள்ள 1 2 கவுண்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசுல. ஸோ கணக்கு தெரியாதப்போ. அதே மாதிரி இப்போ உங்களுடைய ஒவ்வொரு விரல் நுனியும் தொடுங்க. அதை சுவாசத்தோட பண்ணுங்க. ஆர்டரை மாத்த வேணாம். ஸோ ஆகாய பூதம், காற்று பூதம், ஆகாய பூதம், நிலப்பூதம், நீர் பூதம். ஸோ அந்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. இதுல 3 தடவை பண்ணணும். இந்த பயிற்சியை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஒரு 3 நாளைக்கு செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? நீங்க கவனிங்க, இந்த பயிற்சியை 3 நாளைக்கு மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அடுத்த இந்த பயிற்சியை முடிச்சிருங்க. அடுத்தது சொல்லிடலாம். தெரியலைன்னா குறிப்பு எடுத்து வச்சுக்கிறேங்க. நீங்க தனியா பிராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கவனத்துக்கு வரும். ஸோ 3 நாள் பிராக்டிஸ் இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, மூச்சை இழுக்கிறீங்க. ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க சேன் பண்ணணும். ஸோ இதுல 4 விரல் இருக்கு பாத்தீங்களா? கட்டை விரலை தவிர்த்துட்டுங்க. ஸோ எல்லா விரல் நுனியும் கட்டை விரலோட தான் இணைய போகுது. அப்போ இந்த 4 விரலுக்கும் ஒரு மந்திரம் சொல்றேன். ஷா த ந ம. அதை மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. இப்போ மூச்சை உள்ள இழுத்துட்டு சுவாசத்தை உள்ள இழுத்துட்டு என்ன பண்ணுங்க, இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரல் நுனியோடு இணையும் பொழுது ஷான்னு சொல்லிட்டு தொடணும். ஓகேங்களா? மூச்சை இழுங்க. சா. கம்ப்ளீட்டா சுவாசம் உள்ள இல்லை அப்படின்னா ஸ்டாண்டிங் நின்றுடும். ஓகேங்களா? அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணணும், மூச்சை இழுத்துட்டு இந்த ஆள்காட்டி விரலை நேர கொண்டு வரணும். அடுத்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா த. மூச்சை இழுங்க. த. மூச்சை இழுத்துட்டு நீட்டுங்க. ந. மூச்சை இழுத்துட்டு நீட்டுங்க. ம. இது மாதிரி 3 தடவை இப்பைக்குன்னு பயிற்சி பண்ணுங்க.
ஓகேங்களா? ஷா த ந மா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஏன்னா ஒரு பேனா இருந்தா எழுதி வச்சுட்டு அதை பார்த்துட்டு நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஷா த ந ம. ஒரு 3 தடவை பண்ணுங்க. சா தா நா மா சா தா நா மா சா தா நா மா. ஸோ ஃபர்ஸ்ட் 3 நாள் மந்திரம் சேன் பண்ணாம பயிற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த 3வது நாள் இதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இதை ஒரு 3 நாளைக்கு பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் செகண்ட் ஸ்டெப்பையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்த 3 நாள், 3வது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விரல், இப்ப வந்து விரல் நுனியை தான் தொட்டீங்க சேன் பண்ணும்போது, அடுத்ததுல விரல் நுனியில ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஒரு சின்னதா ஒரு அழுத்தம், ஒரு டைட் பண்றீங்களா, விரலை டைட் பண்ணணும், வேற ஒண்ணும் கிடையாது. விரல் நுனியில ஒரு அழுத்தம், இந்த விரலை டைட் பண்ணணும். இந்த மாதிரி 3 தடவை இதே சேம் மந்திரத்தை பயிற்சி பண்ணுங்க. ஒரு தடவை சும்மா அப்படி அழுத்தி பாருங்க, எல்லாருக்கும் வரதா பாருங்க. சேன் பண்ணலாமா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. 3 முறை நல்ல ஒரு அழுத்தம் கொடுங்க. ஸோ ஒருவேளை உங்களால நல்ல ப்ராக்டிஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. ஒருவேளை பயிற்சியில் இல்லை அப்படின்னா அந்த விரல் நுனி கரெக்டா தோறீங்களா அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்துட்டே பயிற்சி பண்ணுங்க. ஓரளவுக்கு நல்லா பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்க கண்களை மூடிட்டு பயிற்சியை பண்ணணும். முத்திரையை பொறுத்த வரைக்கும் கண்களை மூடி பயிற்சி செய்தால் 100% பலனை நாம எதிர்பார்க்கலாம். இன்ஹேல். சா தா நா மா சா
தா நா மா மூன்றாவது முறை ஷா தா தா நா மா மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெறுமனே சுவாசத்தை மட்டும் மூச்சை இழுத்துட்டு மூச்சை விட்டுட்டு ஒவ்வொரு விரலையும் நீங்க தொடணும். ரெண்டாவது ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சை இழுக்கணும், மந்திரத்தை சாண்ட் பண்ணணும், விரல் நுனிய மெதுவா டச் பண்ணா போதும். ஓகேங்களா? தேர்ட் ஸ்டெப்ஸ்ல ஒவ்வொரு விரல் நுனியிலையும் மந்திரத்தை சாண்ட் பண்ணிட்டு விரல் நுனியில ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இப்போ ஃபோர்த் ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா சும்மா எல்லாருமே இப்படி ஒவ்வொரு விரலையும் மடக்கி விடுங்க. ஓகேங்களா? ஆள்காட்டி விரல கட்டவரலுடைய 3வது கோடுல வச்சு மடக்குங்க. நடு விரல கட்டை விரலின் 3வது கோடுல வச்சு மடக்குங்க. மோதிர விரல கட்டவரலுடைய அடிரேகையில வச்சு மடக்குங்க. அதே மாதிரி சுண்டு விரல் ஒவ்வொரு பூதத்தையும் மடக்கி விடுங்க. பயிற்சி வருதா பாருங்க. மடக்க வந்துருச்சு அப்படின்னா மந்திரத்தை சாண்ட் பண்ணலாம். இதையும் 3 முறை நாம செய்யணும். ஷாத்தா நாமா. இதுக்கு அர்த்தமெல்லாம் எதுவும் நீங்க கேட்க வேண்டாம். நீங்க இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணாலே போதும். இதுக்கு அர்த்தமெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மந்திரத்தை மாத்தி சொன்னா ஏதாவது பலன் குறையுமா? அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க இந்த லாங் எக்ஸேல் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மந்திரம். ஓகேங்களா? இப்ப நல்லா பயிற்சி பண்ணிடலாமா? புரிஞ்சுக்கிறீங்க? ஆள்காட்டி விரல் ஒவ்வொரு பூதமும் கட்டவர்களுடைய அந்த 3வது கோடுல வச்சு மடக்கி பிடிக்கணும். நல்லா அழுத்தி பிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுலயே உங்களுக்கு பஞ்சபூதத்தையும் சமநிலைப்படுத்திடும். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் பயிற்சி பண்ணுங்க. நீங்க மடி மேல வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக வீடியோவுக்காக நான் இப்படி வச்சிருக்கேன். சரிங்களா? இன்ஹேல் ஷா தா நா மா ஷா தா நா மா 3வது முறை ஷா தா
நா மா இதுக்கு பேர் தான் டைனமிக் முத்ரா. இந்த 4 ஸ்டெப்பையும் கரெக்டா ஒவ்வொரு வாரமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும். சரிங்களா? இதுல எதுவும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயா டவுட்ஸ்லாம் நம்ம முடிச்சுட்டு சரிங்க. வச்சுக்கலாம். சரிங்கம்மா. ஓகேங்க, நன்றிங்க. அடுத்த முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அபான வாயு முத்ரா. இது எதற்காக அப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவசர கால உதவிக்கு, அதாவது ஒரு நபருக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை வரும்போது, ஹார்ட் அட்டாக் வருதுல இமீடியட்டா, அந்த நேரத்துல இந்த முத்திரைய ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கும் நீங்க இந்த முத்திரைய பத்தி நீங்க சொல்லி கொடுக்கணும். உங்க கை விரல்கள்லயே இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் அபான வாயு முத்ரா. இது முதல்ல நீங்க கவனிச்சுட்டே வாங்க, எப்படி செய்யணும்ன்றத சொல்லி கொடுத்துட்றேன். உங்களுடைய ஆள்காட்டி விரல் நுனிய கட்டவரலுடைய 3வது கோடுல வைக்கிறோம். இந்த ஆள்காட்டி விரல்ன்றது பஞ்சபூதத்துல காற்று என்ற பூதம், இந்த கட்டவரல்ன்றது நெருப்பு என்ற பூதம். இந்த ஆள்காட்டி விரல், அதாவது காற்று என்ற பூதம், கட்டவரல் நெருப்பு என்ற பூதத்தோடு இணையும் பொழுது காற்று சக்தியை அதிகப்படுத்தும். ஓகேங்களா? காற்று சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ ஒரு ஒரு மனிதனுடைய இதயம் நிக்கிறதுக்கு மூல காரணம் காற்று என்ற பூதம் குறைந்தால் மட்டும்தான் அவனுடைய ஹார்ட் வந்து பம்ப் பண்றதை ஸ்டாப் பண்ணும். அப்போ நெருப்பு எரியறதுக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக காற்று இருந்தாதான் நெருப்பு ஃபயர் என்ற பூதம் ஆக்டிவேட்ல இருக்கும். அதே மாதிரி காற்று அதிகமா இருந்தாலும் அணைச்சு விட்டுரும். அது கரெக்டா இருக்கணும். அப்ப காற்று என்ற பூதத்தை அதிகரிச்சா மட்டும்தான் நம்மளுடைய இதயம் பம்ப் பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஹார்ட் அட்டாக் வர்ற நேரத்துல சிம்டம் தெரிஞ்சதுன்னா காற்றென்ற பூதத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். நெருப்பு அணைய விடாம இருக்கணும். ஸோ நெருப்புன்றது நம்மளுடைய இருதயம் தான் நெருப்புன்ற பூதம். ஓகேங்களா? உறுப்புல ஆர்கன்ல. அதுக்கு அடுத்தது அபான வாயுவை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆள்காட்டி விரலையும் மோதிர விரலையும் நடு விரலையும் கட்ட விரல், இந்த 3 விரல் நுனி அணைக்கணும். ஓகேங்களா? எப்படி வச்சிடணும். இந்த சுண்டு விரல்ன்றது நீர் என்ற பூதம், பஞ்சபூதத்துல நீர் என்ற பூதம். ஒரு நெருப்பு அணைக்கிறதுக்கு எந்த பூதம் தேவைப்படும் அப்படின்னா, அணைக்கிறதுக்கு நீர் என்ற பூதம் தான் தேவைப்படும். அப்போ இந்த நேரத்துல ஒருத்தரோட இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக நீரை நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒதுக்கி வைக்கிறோம். ஏன் ஒதுக்கி வைக்கிறேன்னா, ஹார்ட் அட்டாக் இருக்கிற நேரத்துல நெருப்போட நீரை அணைச்சிட்டீங்கன்னா இது வந்து ஈஸியா மரணத்திற்கு ஈஸியா போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மரணம் வராம இருக்கிறதுக்காக அந்த நீர் என்ற பூதத்தை மட்டும் இப்படி தனியா ஒதுக்கி வச்சிடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே இந்த முத்திரையை கவனிங்க. ஆள்காட்டி விரல் நுனி கட்டவரலுடைய 3வது கோடுல இங்க கீழே தொடுறதுல காற்று என்ற பூதத்தை அதிகரிக்கிறது. ஓகேங்களா? ஸோ மேல வந்தா தான் சமநிலைப்படுத்தும். இது எல்லாமே காற்று அதிகரிக்கிறது. நீங்க எங்க வச்சாலும் காற்றை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 விரல் பிளஸ் கட்ட விரல், இந்த 3 விரல் நுனியும் இணைக்கணும். சுண்டு விரலை மட்டும் தனியா வச்சிருங்க. 2 கையிலையும் ஒரே நேரத்துல பண்ணிடணும். அப்படி மடி மேல வச்சிருங்க. நிமிர்ந்து உட்காருங்க. இந்த முத்திரையை வச்சுட்டே கவனிச்சுட்டே வாங்க. ஒரு துடிப்பும் தெரிய ஆரம்பிக்கும்.
சும்மா கண்ணை மூடிட்டு கவனிச்சுட்டே வாங்க போதும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்களேன். மணி என்ன ஆகுறது? 7:02. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் 7:07 வரைக்கும் இருங்க. அப்படியே இந்த அபான வாயு முத்ராவுக்கு இன்னொரு பேரு அமிர்த சஞ்சீவினி முத்ரான்னு சொல்றது. அப்ப இந்த முத்ரா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாரடைப்பு வந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ரெகுலரா பண்ணணும். இல்ல பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க, ஆஞ்சியோபிளாஸ்டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த அபான வாயு முத்ராவை தினமும் ஒரு நாளைக்கு 3 வேளை கண்டிப்பாக செய்தால் மீண்டும் இதயம் சம்பந்தமான தொந்தரவு அவர்களை நாடாது. சோ அவங்களுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த முத்திரையை செய்யணும். அப்ப பயிற்சி செய்ய வேண்டிய கால அளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 வேளை, காலை, மதியம், மாலை 3 வேளை, ஒவ்வொரு வேளையும் 15 நிமிடம் இந்த முத்ராவை வச்சுட்டே இருக்கணும். எப்படி செய்யணும்னா, இந்த முத்திரையை வச்சதுக்கு அப்புறம் மூச்சை மெதுவா இழுத்து ரொம்ப 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 மெதுவா வெளியில விடணும். உங்களுடைய முதுகு கழுத்து நேரம் இருக்கணும். ஒரு சேர்ல உட்காந்துட்டு பண்ணலாம், தரையில உட்காந்துட்டு பண்ணலாம், கண்களை மூடிட்டு பண்ணணும். கீழே ஏதாவது ஒரு விரிப்பு இருந்ததுன்னா விரிப்பு மேல உட்காந்துக்கிறீங்க. ஓகேங்களா? சோ டிவி பார்த்துட்டே பண்றீங்களா? ஒன்றும் தப்பு கிடையாது. பலன் பாதி தான் கிடைக்கும். பண்ண வேண்டாம்னு சொல்லல. நீங்க நம்மளுடைய இதயத்துக்காக நம்ம பண்ணும் பொழுது மனசை ஒருநிலைப்படுத்தி அழகா டிவி பார்க்காம, மற்றவங்கள்ட்ட பேசாம, அமைதியான ஒரு நல்ல சுத்தமான இடத்துல, நல்ல இயற்கை காத்து உள்ள வர்ற மாதிரியான இடத்துல உட்காந்து இந்த முத்திரையை பண்ணுங்க. உங்களுடைய இதயம் நன்றாக வேலை செய்யும், எந்த தொந்தரவும் இருக்காது. இப்ப இதயம் சார்ந்த பிரச்சனை இல்லை அப்படின்னா அவங்க சேஃப்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ பண்ணலாம். அதுக்கு மேல தேவையில்லை. ஓகேங்களா? அதே போல எனக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல, ஆனா என்னுடைய ரத்த சொந்தத்திற்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா செஞ்சே ஆகணும் இந்த முத்திரையை, சேஃப்டிக்காக. ஓகேங்களா? அதை தடுக்கிறதுக்காக இந்த முத்திரையை நீங்க செய்யணும். இதோடைய பலன் வந்து பாத்தீங்கன்னா அபான வாயுவை இன்க்ரீஸ் பண்ணும், அபான வாயுவை அதிகரிக்கும், இதய நோய்களை தடுக்கக்கூடியது, மாரடைப்புக்கு மிகச்சிறந்த ஒரு முத்திரை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை தான். ஸோ இன்ஸ்டண்டா ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா ஒரு மருத்துவரை போய் நாம பார்க்கணும் முதல்ல. அப்போ அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்க போற நேரம் வரைக்கும் உங்க கையில, நீங்க ஒரு ஆட்டோல போறீங்களோ இல்ல ஆம்புலன்ஸ்ல போனாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முத்திரையை நீங்க கையில வச்சுக்கிட்டே அந்த மருத்துவமனை போற வரைக்கும் இந்த முத்திரை இருந்தது அப்படின்னா உங்களுடைய யார் ஒருவர் இந்த முத்திரையில மருத்துவமனை போற வரைக்கும் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய இதயம் வந்து கொலாப்ஸ் ஆகாது, ஸ்டாப் ஆகாது, பம்ப் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா காற்றுன்ற பூதத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதயத்துக்கு தேவையான காற்று சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு மருத்துவரை பார்க்குற வரைக்கும் இந்த முத்திரையில நீங்க இருந்துகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அப்போ அதே போல இந்த நாள்பட்ட உயர் ரத்த அழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா, 10 வருஷமா நான் மாத்திரை போட்டுட்டு இருக்கேன் ஹை பிபிக்கு அப்படின்னா அவங்களும் இந்த முத்திரையை தினமும் ஒரு 2 வேளை செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி படபடப்பு குறையும், ரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை சரி செய்யும், பல்வலி இருந்தாலும் அதையும் நம்ம குறைக்கலாம், குதிகால் வலி இருந்ததுன்னா அதையும் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். அதே மாதிரி அந்த கெண்டைக்கால் தசையில ஏதாவது டைட்னஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த முத்திரை செய்யும் பொழுது அங்க ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம அதையும் குறைக்க ஆரம்பிச்சிடலாம். பக்கவாதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த முத்திரையை தொடர்ச்சியா நம்ம செஞ்சுட்டே வரணும். ஏன்னா நாள்பட்ட ஹை பிபியவே இது கண்ட்ரோல் பண்ணும் பொழுது ஸோ ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் வரும்போது மட்டும்தான் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? தேவையில்லாம யோசிச்சு மன அழுத்தத்துக்கு வந்துடுவாங்க. அப்போ இது எல்லாமே உயிர் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. அப்போ பக்கவாதத்துல இருந்தும் நம்மளை நாம பாதுகாத்துக்கலாம், ஹை பிபியும் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுவும் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முக்கிய காரணம் ஹை பிபி அதிகமா இருந்தா. அப்போ நாள்பட்ட உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க தினமும் இந்த அபான வாயு முத்திரையை தொடர்ச்சியா செஞ்சுட்டே வாங்க. கரெக்டா 7-5 நிமிஷம் பண்ணிருக்கீங்க. ஸோ இதை பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு இந்த 3 விரல்ல ஒரு துடிப்பு தெரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்ல பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா
இந்த காற்றென்ற பூதத்தை அதிகரிக்கும் போது இங்கேயும் அந்த ஆள்காட்டி விரல் நுனியிலையும் ஒரு துடிப்பு தெரியும். 3 இடத்துல இந்த முத்திரையுடைய துடிப்பு தெரியும். பாக்குறதுக்கே இது ஒரு இதயம் போன்ற ஒரு தோற்றத்துலதான் இருக்கும். அப்படி பாருங்க, ஒரு ஹார்ட் மாதிரியே தான் இருக்கும் முத்ரா. அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முத்ரா. எல்லாருமே கத்துட்டு மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. ரொம்ப முக்கியமான முத்திரை இது, உயிர் காக்கக்கூடியது. அடுத்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா, இந்த முத்திரையும் இதயத்தை காக்கக்கூடிய ஒரு முத்திரை தான். இதுக்கு பேரு முடிச்சு முத்ரா. இது வந்து நம்மளுடைய இதயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகளையும் இது சரி செய்யும். ரத்த அழுத்தத்தையும் சமன் செய்யும். சேம் அதே தான். அந்த முத்திரையில என்ன பலன் இருக்கோ அதே பலன் இந்த முத்திரையில இருக்கு. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இந்த முத்திரை பண்ணும் பொழுது உங்களுடைய ரைட் கைய இந்த மாதிரி வச்சிடுங்க. இது ரைட் கை என்ன பண்றேன், நான் வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரியற மாதிரி வச்சிருக்கேன். சரிங்களா? ரைட் கை, வலது கை. இடது கை என்ன பண்ணுங்க, உங்களை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த இடது கை கட்டவரல வலது கையில உள்ளங்கையில வச்சேன். வச்சதுக்கு அப்புறம் என்னுடைய ரைட் கையில இருக்கிற கட்டவரலால லெஃப்ட் கை கட்டவரல இப்படி கிராஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கிராஸ் பண்ணிட்டு கிராஸ் பண்ண 2 கட்ட வரலையும் என்ன பண்றேன், இந்த 4 வரலால இப்படி மூடிடுறேன். நல்ல இறுக மூடுறேன். ஆல்ரெடி 2 கட்ட வரலும் கிராஸ் ஆயிருக்கு. இப்போ லெஃப்ட்ல இருக்கிற இந்த 4 விரல் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ரைட்ல இருக்கிற அந்த 4 விரல் நகங்கள் தெரியுதுங்களா, அதை என்ன பண்ணும், அது தெரியாம இப்படி மூடணும். மூடிட்டு ரைட் கையில ஒரு ஹோல்டு பாருங்க, ஒரு வட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வட்டத்தை இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வலது தொடையில சென்டர் பகுதியில வச்சிடணும். வலது தொடையில சென்டர் பகுதியில வச்சிடணும். இடுப்பக்கம் நீக்கும் மைய பகுதியில வச்சிடணும். வச்சுட்டு ஷோல்டர் 2 நேரம் இருக்கும். ஓகேங்களா? ரைட் தொடையில வச்சிடணும். ஸோ எல்லாரும் அப்படியே வச்சிருங்க ஒரு 5 நிமிஷம் வரைக்கும். இதை கரெக்டா வச்சிட்டீங்க அப்படின்னா 3வது நிமிடத்தில் 180வது செகண்ட்ல உங்க உள்ளங்கைக்குள்ள ஒரு துடிப்பு தெரியும். உங்களோட ஹார்ட் பம்ப் பண்ற ஒரு துடிப்பை இமீடியட்டா உணரலாம். இப்போ 7, 10, 7:13 வரைக்கும் பண்ணிட்டே வாங்க. ஒரு துடிப்பு தெரியுதா அப்படின்றத மட்டும் கவனிங்க. ஒரு சிலருக்கு 3வது நிமிஷத்துக்குள்ள 90% தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த முத்திரைய 15 நிமிஷம் வரைக்கும் அப்படியே வச்சிருக்கணும். 15 நிமிஷம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கையை ரிலீஸ் பண்ணும் பொழுது ரிலீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். உடனே வேகமாலாம் எடுக்காதீங்க, கொஞ்சம் டைட்டா பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய உள்ளங்கை கவனிக்கணும். உள்ளங்கையில ஏதாவது வியர்வை துளி இருந்ததுன்னா அந்த நபர்கள் மட்டும் 21 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 2 முறை இந்த முத்திரையை செய்யணும். ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் உள்ளங்கையில வியர்வை துளி வரும். இதயத்துல பிரச்சனை இருந்தா மட்டும். அதுக்குன்னு பயப்பட வேண்டாம். தொடர்ச்சியாக 21 நாட்கள் பண்ணிட்டே வாங்க. எந்த அடைப்பாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிடலாம். சரிங்களா? பயிற்சி பண்றீங்களா? திரும்பவும் ஒரு முறை. எல்லாருனாலும் வீடியோ ஆன் பண்ண முடியாதோ, தெரிஞ்சிருந்தா பண்றீங்களா என்னன்னு தெரியும். ஸோ ரைட் கை இப்படி வச்சிடறேன், கிராஸ் பண்றேன், அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணணும், அவ்வளவுதான், மூடிடணும். வலது தொடையில வச்சிடணும். ஓகேங்களா? கரெக்டா உங்க கேமராவுக்கு நேரம் வச்சு பண்ணுங்க. சரியா இருந்ததுன்னா, தப்பா பண்றீங்கன்னா நான் அந்த பேரை மட்டும் கூப்பிட்டு சொல்றேன். ஓகேங்களா? திரும்ப அப்படியே என்னுடைய கமாண்டை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே பண்ணுங்க. பயிற்சி பண்றவங்க பண்ணிட்டே வாங்க. ஸோ புதுசா இப்பதான் பண்றீங்க அப்படின்னா
ரைட்டை இப்படி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வைங்க. லெஃப்ட் கை என்ன பண்ணுங்க, லெஃப்ட் கட்டவரில் வலது உள்ளங்கையில வச்சுட்டு இந்த ரெண்டு கட்டவரலும் ரைட் கட்டவரில் என்ன பண்ணணும், லெஃப்ட் கட்டவரல் மேல இப்படி பெருக்கர் குறி மாதிரி கிராஸ் பண்ணிடும். கிராஸ் பண்ணிட்டு ரைட்ல இருக்கிற இந்த 4 விரல் கிராஸ் பண்ண கட்டவரல் இப்படி மூடிடுங்க. நல்லா டைட் பண்ணி மூடிட்டு இந்த லெஃப்ட்ல இருக்குது பாத்தீங்களா இந்த 4 விரல், இந்த நகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த நகம் தெரியாம அப்படியே மூடிடணும். நான் 2 டைரக்ஷனும் காட்டுறேன், ஓகேங்களா. இப்படி மூடிடணும். மூடிட்டு அதுக்கப்புறம் இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு வலது தொடையில வச்சிருங்க. வெரி குட். உமா மேடம், உமா மகேஸ்வரி மேடம், கரெக்டா தான் பண்றீங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ரைட்ல இருக்க 4 வரல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். அவ்வளவுதான். வலது தொடையில வைங்க. சூப்பர். அப்படியே நிமிர்ந்து உட்காருங்க. வலது தொடையில வச்சுட்டு நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சியை பண்ணுங்க. இப்போ கரெக்டா 7, 13, ஒரு 3வது நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு துடிப்பு தெரியும். துடிப்பு தெரிஞ்சதுன்னா கடைசியா முடிச்சதுக்கு அப்புறம் தம்ஸ் அப் மட்டும் பண்ணுங்க. தெரிஞ்சது அப்படின்னு. தெரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பவும் பயிற்சி பண்ணுங்க. கண்ணை மூடுங்க, நிமிர்ந்து உட்காருங்க. ஒரு மனம் சுவாசத்துல இருக்கணும், இன்னொரு மனம் உங்க முத்திரையில இருக்கணும். யாருக்காவது தெரியலைன்னா கையை மட்டும் தூக்குங்க. திரும்ப ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன், சரிங்களா? நீங்க ஆடியோ ஆன் பண்ணி கேட்க முடியாது, கடைசியா தான் இது பண்ண முடியும். தெரியலைன்னா கை நீட்டுங்க. ஓகே, ரைட் கை இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரைட் உள்ளங்கையில லெஃப்ட் கட்ட வரல வச்சிருங்க. அதாவது லெஃப்ட் கைன்றது ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வச்சிருக்கேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரைட் கட்ட வரல லெஃப்ட் கட்ட வரலால கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணிட்டு ரைட்ல இருக்கிற இந்த 4 விரலால இந்த கிராஸ் பண்ண கட்ட வரல அப்படி மூடிடுங்க. மூடினதுக்கு அப்புறம் லெஃப்ட்ல இருக்கிற 4 விரல் என்ன அப்படின்னா ரைட்ல இருக்க இந்த 4 விரல் தெரியாம அப்படியே மூடிட்டு க்ளோஸ் பண்ணிடும். அவ்வளவுதான். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் தொடையில வச்சிடுங்க. தொடையில வச்சுட்டு நம்ம நிமிர்ந்து உட்காரணும். ஸோ முழங்காலில் வைக்க வேண்டாம், இடுப்புக்கும் முழங்காலுக்கும் சென்டர்ல வச்சிருங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோகன் தாஸ் 1 அப்படின்னு நேம்ல இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க ஐயா, ஃபர்ஸ்ட் ரைட் கை நீட்டுங்க. ரைட் கை நீட்டிட்டீங்களா? அதாவது வலது கையை நீட்டிட்டீங்களா? இடது கை எப்படி என் கேமரா பக்கம் காட்டுங்க, இப்படி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி உள்ளங்கையில வைங்க. ரைட் உள்ளங்கையில வைங்க. அதை அப்படியே கிராஸ் பண்ணுங்க ஐயா. கட்டவரல கிராஸ் பண்ணுங்க. கட்டவரல மட்டும் இல்ல இல்ல இல்ல, கட்டவரல கிராஸ் பண்ணுங்க. கிராஸ் பண்ணிட்டீங்களா? 2 கட்டவரலும் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் ரைட்ல இருக்க 4 வரலால மூடுங்க. மோகன் தாஸ் ஐயா தப்பா பண்றீங்க. ரைட் கை நீட்டுங்க. இப்படி வைங்க, வாங்குற மாதிரி வைங்க. வாங்குற மாதிரி வச்சிங்களா? லெஃப்ட் ஆசீர்வாதம் வைக்கிற மாதிரி வைங்க. கேமரா பக்கம் காட்டுங்க. இந்த லெஃப்ட்ல இருக்க கட்ட வரல ரைட் உள்ளங்கையில வைங்க. இந்த ரைட் உள்ளங்கை என்ன லெஃப்ட் உள்ளங்கை என்ன பண்ணும், ரைட் கட்ட வரலால இப்படி கிராஸ் பண்ணுங்க. 2 கட்ட வரலையும் கிராஸ் பண்ணிக்கிறேங்க. கிராஸ் பண்ணிட்டு இந்த 4 வரலால கிராஸ் பண்ண கட்ட வரலால க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அடுத்த 4 வரல் இந்த ரைட்ல இருக்கிற 4 வரல மூடிடணும். அவ்வளவுதான். மூடிட்டு ரைட் தொடையில வச்சிருங்க. மூணு நிமிஷம் ஆயிருக்கு. துடிப்பு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருங்க. உங்களுடைய முகம் புன்னகையோடு இருக்கணும்.
லாஸ்ட் 1 மினிட். நேரம் ஆக ஆக துடிப்போடைய பவர் அதிகமா இருக்கும், வேகமா துடிக்கிற மாதிரி இருக்கும். பிரேமா சண்முக சுந்தரம் மேடம், நம்ம தொட மேல வச்சுக்கணும். முத்திரை கரெக்டா வச்சிட்டீங்கன்னா உங்க ரைட் தொடையில வச்சிருங்க. ஓகேம்மா, ரைட் தொடையில வச்சிருங்க. தெரியலீங்களா? இங்க பாருங்க, அவ்வளவுதான். அங்க இல்லம்மா, இப்போ அந்த ரைட் கை நீட்டிட்டுங்க, ரைட் கை இப்படி வைங்க, வாங்குற மாதிரி வைங்க. இது ரைட் கை, ஓகேங்களா? வலது கை, இந்த இடது கையை எப்படி வச்சிருங்க, கேமரா பக்கம் காட்டுங்க. ஆசீர்வாத், ஓகேங்களா? இந்த கட்டவரில் மட்டும் நேரம் ஸ்ட்ரைட் பண்ணுங்க, லெஃப்ட் கட்டவரில் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, நேராக்குங்க. அதை அப்படியே உள்ளங்கையில வைங்க, உள்ளங்கையில வைங்க, ரைட் உள்ளங்கையில வைங்க, ஓகேங்களா? ரைட் உள்ளங்கையில வச்சுட்டீங்க. அந்த கட்டவரில் என்ன பண்ணும், ரைட் கட்டவரில் க்ளோஸ் பண்ணுங்க, அதாவது கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணிட்டு அதை அப்படியே மூடிடணும், அவ்வளவுதான். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, ரைட் தொடையில வச்சிருங்க. ஓகே, ரிலாக்ஸ். 5 மினிட்ஸ் ஓவர். இப்போ யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சதோ தெரிஞ்சவங்க மட்டும் நீங்க தம்ஸ் அப் பண்ணா போதும். ஓகே, ஒருத்தவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சதா? கல்யாணி ராம மேடம், அப்புறம் நிறைய பேர் பண்றீங்க, சூப்பர், வெரி குட். ஓகே, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சூப்பர். தங்கலட்சுமி மேடம், சூப்பர். ஸோ 15 நிமிஷம் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. செட்டிங் வருந்துந்தா உள்ளங்கையில 21 நாள் தொடர்ச்சியா பண்ணுங்க. சேஃப்டிக்காக நீங்க தினமும் பண்ணிட்டு வரலாம், 10 நிமிஷம் வரலாம், இல்ல? ஓகே, அடுத்த முத்திரைக்கு போகலாம். எல்லாருமே சரியா பண்ணிருக்கீங்க. ஸோ 3 முத்திரைகளை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமான வாயு முத்திரை. இதுல நம்ம வாழ்க வளமுடன்ல இந்த முத்திரைக்கு ஐயா இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. இது ஒரு பஞ்சபூதங்களை சமநிலை படுத்துற ஒரு முத்திரை, ஐம்பூதங்களை. அதாவது எனக்கு முத்திரை பண்றதுக்கே நேரம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு முத்திரை பண்ணீங்கன்னாவே போதும். நேரம் இல்லை அப்படின்னு சொல்றவங்க, அந்த சோம்பேறிஸ் மட்டும் இந்த முத்திரையை ரெகுலரா பண்ணலாம், ஓகேங்களா? அதாவது முத்திரை பண்றதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு முத்திரையாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அழகா சொல்லி இருக்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பவர் ஜாஸ்தி இருக்கும் அந்த முத்ரா, அளவுக்கு அதிகமா பண்ணக்கூடாது, நம்ம நேரம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் பண்றேன் அப்படின்னா சக்தி லெவல் அதிகமாயிடும். அவ்வளவு நேரம்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை. புதுசா பழகுறவங்க 5 நிமிஷத்துக்கு மேல பண்ணாதீங்க. இன்னைக்குதான் நான் முத்ரா ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இன்னைக்கு 3 நிமிஷம் பண்ணுங்க பிகினர்ஸ், அதுக்கப்புறம் 5 நிமிஷம் ஆகுங்க. 1 மாசம் வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு மேல பண்ண வேணாம். அதுக்கப்புறமா நீங்க அதிகபட்சம் 15 நிமிஷத்துக்கு மேல இந்த முத்திரையே பண்ண வேண்டாம். ஸோ இதுக்கு வந்து வேற வேற பேர்லாம் இருக்கு. சங்கல்ப முத்ரான்னு ஒரு பேர் இருக்கு, ஷூகாரி முத்ரா, பன்றியின் முகம் போன்ற ஒரு தோற்றத்துல இருக்கும். அதே மாதிரி முகுல முத்ரா, பறவையின் அழகு போல இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பல பேர்ல இருக்கக்கூடிய ஒரு முத்ரா தான் சமான வாயு முத்ரா. ஸோ அனைத்து நல குறைபாட்டையும் சரி செய்யும், எல்லா வியாதிக்கும் ஒரு பொதுவான முத்திரைன்னு சொல்லலாம். ஒரு டெலஸ்கோப் இந்த முத்ரா தான். நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு முத்திரைன்னு சொல்லலாம். அப்போ எல்லாரும் முத்திரை எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பலன்களை நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் வச்சிருந்தாலே அவங்களுடைய நரம்பு மண்டலம் விறுவிறுன்னு இழுக்கிறது தெரியும். ஸோ கை விரல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லா விரல் நுனியும் என்ன பண்ணுங்க, இப்படி குமிச்சு வச்சிருங்க. அதாவது நெருப்பு பூதத்தோடைய இந்த 4 பூதமும் இணையணும், வேற ஒண்ணுமே கிடையாது. 4 பூதமும் நெருப்பு பூதத்தோட இணையணும். இணைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, உங்களுடைய மடி மேல, அதாவது தொட மேல இந்த முத்திரை மேல் நோக்கி இருக்கணும், மேல் நோக்கி இருக்கணும். ஆகாயம் பார்த்த மாதிரி வச்சுக்கிறீங்க. ஸோ 1 நிமிஷத்துலயே இந்த முத்திரையோடைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ எப்ப துடிப்பு தெரியுதோ முத்திரை வேலை செய்யும். இதுல நரம்புகள் நல்லா இழுக்கிறது தெரியும்.
செய்வதற்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பயிற்சி பண்ணுங்க. சும்மா ஒரு 3 நிமிஷம் இன்னைக்கு இப்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 7:22 7:25 வரைக்கும் இந்த பயிற்சி பண்ணுங்க. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. கண்ணை மூடுங்க. ஒரு மனம் உங்களுடைய முத்திரையின் மீது இருக்கட்டும், இன்னொரு மனம் உங்களுடைய சுவாசத்தில் இருக்கட்டும். மூச்சை நல்லா மெதுவா இழுத்து ரொம்ப ரொம்ப மெதுவா வெளியில விடுங்க. சரிங்களா? இது வந்து சமான வாயுவை ஆக்டிவேட் பண்ணும். அபான முத்ரா வந்து அபான வாயு முத்ரா வந்து அபான வாயுவை ஆக்டிவேட் பண்ணும். இது சமான வாயுவை ஆக்டிவேட் பண்ணும். இது தச வாயுக்களையும் சமநிலைப்படுத்தும். பஞ்சபூதங்களையும் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து தசவாயுக்களையும் பேலன்ஸ் பண்ணலாம், பஞ்சபூதத்தையும் நம்ம சமநிலைப்படுத்தலாம். அதே மாதிரி உடல்ல ஒரு ஆற்றல் சக்தியை அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப வலிமை அடையும். மூளை ஆற்றல், மூளைக்கு தேவையான பிராண ஆற்றல் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி எதிர்மறை ஆற்றலிலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம். தினமும் இந்த முத்திரை பயிற்சி பண்ணீங்கன்னா எதிர்மறை ஆற்றல் நம்மளை எதுவுமே பண்ணாது. ஒரு விரும்பிய இலக்கை அடைகிறதுக்காகவும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். அதே போல சங்கல்பங்களை நிறைவேற்றுறதுக்காகவும் இந்த முத்திரையை நீங்க செய்யலாம். அதுக்கு சங்கல்ப முத்திரவாகவும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சங்கல்ப முத்திரை, இந்த முத்திரைய பயிற்சி நல்லா ஆனதுக்கு அப்புறம் 15ல இருந்து 45 நிமிடம் வரைக்கும் செய்யணும். இப்ப செய்யும் பொழுது உங்களுடைய சங்கல்பத்தை என்ன பண்ணணும், 3 முறை நல்ல சத்தமா சொல்லணும். என்னுடைய பையன் நல்லா படிக்கணும், நான் ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல சத்தமா உற்சாகமா சந்தோஷமா சொல்லிட்டு இந்த முத்திரையில பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த சங்கல்பத்தை எண்ணி நீங்க தியானம் பண்ணும் பொழுது இந்த முத்திரை நல்லா வேலை செய்யும். ஸோ உங்களுடைய செல்வ வளர்ச்சிக்காகவும் இந்த முத்திரையை நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா முகுல முத்திரைன்னு இருக்கு. இதே சமண முத்திரைய என்ன பண்ணணும், ஒரு கை மேல ஒரு கை கீழே எப்படி வச்சுட்டு, அதாவது லெஃப்ட கீழே வச்சிருங்க, ரைட்ல இருந்து பிரபஞ்ச சக்தியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு டெலஸ்கோப் மாதிரி எங்கெங்கெல்லாம் எனர்ஜி குறைவா இருக்கிறதோ அந்த இடத்துக்கு ரிசீவ் பண்ண உடனே அந்தந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சமண முத்ராவில் இருந்துட்டு ஒரு ரைட் கையை மேல தூக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு பேர் முகுல முத்ரான்னு பேர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ஒரு ஆண்டனா மாதிரி பிரபஞ்ச சக்தியை நல்லா ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப தலைவலி இருக்கு அப்படின்னா அந்த தலைவலி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த என்ன பண்ணணும், அப்படியே கிளாக் வைஸ்ல அப்படியே மெதுவா நீங்க வருடி விடணும். நீ பெயின் இருக்கா, நீல இது பண்ணணும். ஜெஸ்ட் பெயின் இருக்குன்னா ஜெஸ்ட் ஏரியாவில் நீங்க அந்த எனர்ஜியை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அந்த இடத்துல சக்தி ஓட்டம் தடைப்பட்டிருக்கும். அந்த இடத்துல நல்ல ஒரு எனர்ஜியை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்க இருக்கிற வலிகள் குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்க கவனிக்கலாம். அதே மாதிரி படுத்த படுக்கையா இருக்கிற நோயாளி கூட இந்த முத்திரையை செஞ்சா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். அதே மாதிரி ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்க, விந்தணு குறைபாடு இருக்கிறவங்க இந்த முத்திரையை செஞ்சாங்க அப்படின்னா ஒரு 3 மாசம் வரைக்கும் தொடர்ச்சி அந்த பயிற்சி செஞ்சுட்டே வரணும். ஓகேங்களா? அடுத்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா பிராண முத்திரை. ஸோ இங்க வந்து அபானனும் கொடுத்துட்டோம், பிராணனும் கொடுத்துட்டோம், சமானனும் கொடுத்துட்டோம், சமான வாயும் கொடுத்தாச்சு. இது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி. ஸோ காலையில இந்த முத்திரையை மட்டும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறேங்க. எப்படி பண்ணலான்றதை காட்டிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பயிற்சி பண்ணுங்க. உங்களுடைய சுண்டு விரல், மோதிர விரல், கட்டை விரல், இந்த 3 விரல் நுனி மட்டும் இப்படி அணைச்சிருங்க. நினைச்சிட்டு ஆக்சுவலா இது வந்து 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது, நைட்ல இரவு நேரத்துல பண்ணக்கூடாது முத்திரை. ஏன்னா எனர்ஜி லெவல் அதிகமாக்கும். எனர்ஜி லெவல் அதிகமாச்சு அப்படின்னா தூக்கம் வராது. ஸோ அதனால 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ்ல வச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்க பயிற்சி பண்ணாதான் முத்திரை எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு நுணுக்கம் தெரியும். சரிங்களா? இந்த 3 விரல் நுனி மட்டும் தான் இணையணும், மற்ற 2 விரல் நேரம் நீட்டிக்கணும். மடி மேல வச்சிடுங்க.
இது காலையில இந்த முத்திரையை பண்ணீங்க அப்படின்னா, எப்படி உங்களுடைய மொபைல் போனை காலையில தானே சார்ஜ் போடுவீங்க, நைட்டு ஒன்றும் போட்டு வச்சுட்டு காலையில யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேர் காலையில போடுவாங்க. இப்போ காலையில நீங்க சார்ஜ் போட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லா உங்களுடைய இந்த பேட்டரி பேக்கப் இருக்கும், ஃபுல்லா இருக்கும். அப்பதான் நீங்க போன் பேச முடியும் மற்றவங்களோட. சார்ஜ் இல்லைன்னா என்ன ஆகும்? சுவிச் ஆஃப் ஆயிடும். ஸோ நம்மளுடைய இந்த பாடியும் சுவிச் ஆஃப் ஆகாம இருக்கணும் அப்படின்னா காலையில இந்த பிராண முத்ராவை பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு நல்ல எனர்ஜியா இருப்பீங்க. 12, அதாவது நேரம் எவ்வளவு நேரம் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அப்போ எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த பிராண முத்ராவை பண்ணுங்க, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். நம்ம வீட்லயும் நிறைய குழந்தைங்க கண்ணாடி போட்டுட்டே இருப்பாங்க. குழந்தை பசங்களை இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா போன் பார்த்து அவங்களுடைய தேவையில்லாத சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்காம கண்ணுக்கு போகக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்துக்கு சரியான ஆற்றல் கிடைக்காம பவர் மங்கிருது. இப்போ அந்த மாதிரி குழந்தைங்க இந்த பிராண முத்ராவை பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் அப்படியே முத்ரா வச்சுட்டே இருங்க. ஸோ இந்த முத்திரையை பொறுத்த வரைக்கும் பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகள் இந்த முத்திரையை தொடர்ச்சியா ஒரு 15 நாள் பண்ணாலே நிறைய மாற்றங்கள் இருக்கும். வெறும் 15 டேஸ்லயே நிறைய வித்தியாசத்தை அந்த குழந்தையுடைய பார்வை எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மருத்துவரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கண்ணாடியை மாத்திக்கலாம். ஸோ அவங்க இந்த முத்திரையை தினமும் செஞ்சுட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய கண் பார்வை ரொம்ப அற்புதமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்தது நம்மளுடைய நுரையீரலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் நீங்க இந்த முத்திரையை பண்ணிக்கலாம். பக்கவாதம் வராம இருக்கிறதுக்கும், பக்கவாதம் வந்தவங்க 6 மாசம் வரைக்கும் தொடர்ச்சியா இந்த முத்திரை பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஸோ ஒரு கையில தான் அவங்களுக்கு ஆக்டிவா இருக்குது அப்படின்னா
ஒரு கையில மட்டும் பிராண முத்திரையை வச்சுட்டு அவங்கள பண்ண வைக்கலாம். படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த படுத்துட்டையும் இந்த முத்திரையை அவங்க செய்யலாம். ஸோ ஆஸ்மாவிற்கு ஒரு நல்ல முத்திரையாக இந்த பிராண முத்திரா இருக்கிறது. அதே போல இந்த பிராண முத்திரா மிகவும் சக்தி வாய்ந்த முத்திரை. ரொம்ப நேரமும் பண்ணக்கூடாது. ஸோ அதிக நேரம் பண்ணீங்க அப்படின்னா தூக்கம் இல்லாம போறதுக்கும் வழிவகுக்கும். ஆனா காலையில பண்ணீங்க அப்படின்னா நைட்டுக்கு நல்ல தூக்கம் வரும். ஸோ அதனாலதான் 6 மணிக்கு மேல பண்ண வேண்டாம். 6 மணிக்கு மேல யாரு பண்ணலாம்னா இந்த ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்க அவங்க பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் இரவு நேரத்துல கண் விழித்து வேலை செய்கிறார்களோ அவர்கள் மட்டும் இந்த பிராண முத்ராவை 6 மணிக்கு மேல பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த முத்திரை வந்து பாத்தீங்கன்னா பங்கஜ் முத்ரா. பங்கஜ்னா தாமரை, பார்க்கிறதுக்கு தாமரை போல இருக்கும். ஸோ முத்திரை எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அதோட பலன் பார்க்கலாம். என்ன பண்ணுங்க, இந்த 2 விரிஸ்டையும் இணைச்சிருங்க. இணைச்சிட்டு இந்த கட்டவரல் 2ம் இங்க இணைச்சிடணும். அதே மாதிரி சுண்டு விரல் சைடு இணைச்சிடணும். மற்ற எல்லா விரலையும் நல்லா விரிச்சு வச்சிருங்க. விரிச்சு வச்சுட்டு நம்மளுடைய ஜஸ்ட் அதாவது அநாகத சக்கரத்துக்கு நேரம் வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறம் நல்லா டைட்டா விரிச்சிருங்க. விரிக்கணும். ஸோ ஒருவேளை யாருக்காவது விரிக்க வரல அப்படின்னா அவங்க மன அழுத்தம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த விரல்கள்லாம் விரிக்கிறதுக்கு வராது. ஸோ யார் யாருக்கெல்லாம் விரல் நல்லா விரிக்க வருதோ அவங்கெல்லாம் மன அழுத்தத்துல இல்லைன்னு அர்த்தம். சில பேருக்கு அப்படி விரிக்க விரிக்க வலி வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அவங்களும் மன அழுத்தத்துல தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் குறைவானது. சில பேருக்கு இவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல போகவே போகாது. நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நீங்க மன அழுத்தத்துல இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத உங்களுடைய விரல்களை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நல்லா விரலை விரிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஆள்காட்டி விரல், நடுவரல், மோதிர விரல், இந்த 3 விரலும் என்ன பண்ணணும், இப்படி மடக்கி இப்படி கொண்டு வரணும். ஸ்ட்ரெச்ல இருக்கணும். இப்ப நான் இது பிரிக்கிறேன், ஸ்ட்ரெச்ல தான் இருந்தது. இப்ப நான் இதை மூவ் பண்ண பாருங்க, டைட்டா இருக்கும். அந்த மாதிரி அப்படி டைட்டா வச்சுக்கணும். விரலாம் நல்லா விரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த 3 விரலை எதிரெல்லாம் பார்க்கணும். இப்ப ஆள்காட்டி விரல் நுனியும் ரைட்ல இருக்கிற ஆள்காட்டி விரல், லெஃப்ட்ல ஆள்காட்டி விரல், இந்த 2ம் எதிரெதிரில் பார்க்கணும். ஸோ ரைட்ல இருக்கிற நடுவரலும் லெஃப்ட்ல இருக்கிற நடுவரல் 2 விரல் நுனியும் எதிர் திசையில பார்த்துட்டு இருக்கணும். அப்படியே அநாகத சக்கரத்தை நேரம் வச்சுக்கணும். எனக்கு இந்த மாதிரி வரல, வைக்க தெரியல அப்படின்னா நீங்க எல்லா விரலையும் விரிச்சே வச்சுக்கிறீங்க. சரிங்களா? ஸோ அப்படியே 5 நிமிஷம் வச்சுக்கிறேங்க. 7:35 ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கிறேங்க. வைக்கும் பொழுதே தெரியும் நரம்பு மண்டலம் நல்லா இழுக்க ஆரம்பிக்கும். இந்த முத்திரையை ஒவ்வொருத்தரும் மாலை நேரத்துல கண்டிப்பா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தினமும் செய்யணும். ஏன்னா 40 வயசுக்கு மேல உள்ளவங்க ஏன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தான் உயிர் மேல ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பயம் இல்லாம வாழ்றதுக்கு இந்த முத்திரை ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த முத்திரை பண்றீங்க அப்படின்னா உங்க முகத்துல ஒரு தேஜஸ் கிடைக்கும். ஒரு 15 நிமிஷம் நீங்க கண்டினியூவா வச்சுட்டீங்க அப்படின்னா இறுக்கமாக இருக்கக்கூடிய உங்களுடைய முகம் தாமரை போல முகம் பளிச்சுன்னு வந்துடும், ஒரு பிரகாசி. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய முத்திரை. அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை சீராக்கும். ஃபீவர் இருக்கும்போது, காய்ச்சல் இருக்கும் பொழுது இந்த முத்திரை செஞ்சீங்கன்னா காய்ச்சலை குறைக்கும். உடனே இன்ஸ்டன்டா அதெல்லாம் குறைக்கும். ஒரு பாராசிட்டமால் மருந்தை குடிச்சு நீங்க குறைக்கிற அந்த நேரத்தை விட இந்த முத்திரையோடைய வேகம் அதிகமா இருக்கு. டெஸ்ட் பண்ணி பாருங்க. வயிற்றுல ஏதாவது கட்டிகள் இருந்ததுன்னா அதை கரைக்கும். நம்மளுடைய முதுகு தண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். அதே மாதிரி முதுகு வலி, கழுத்து வலி இதெல்லாம் இருந்ததுன்னா சரியாகும், சரி செய்யலாம் இந்த முத்திரையின் மூலமா. மனதில் உள்ள எண்ணங்கள் தூய்மையாகும். 40 வயதுக்கு மேல் உள்ள அனைவரும் பயில வேண்டிய ஒரு முத்திரை. அதே மாதிரி நம்மளுடைய விரிஸ்ட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும், நம்மளுடைய ஹார்ட்டும் ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்மளுடைய ஆள் மனசுல நல்ல எண்ணங்களை பதிவு செய்யலாம். 40 வயசுக்கு மேல எதுவுமே நல்ல எண்ணங்களை பதிவு செய்ய முடியாது. அப்ப இந்த முத்திரையை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல எண்ணங்களை மட்டுமே நீங்கள் பதிவு செய்வீர்கள், ஆரோக்கியமாக வாழலாம். இன்னைக்கு இன்றைய வகுப்பு ஏற்பாடு செய்து கொடுத்த இறை சாதனை மார்க்கத்தில் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஏதாவது இந்த முத்திரைகள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க மிக்க நன்றி. வளமுடன். நன்றி. ஐயா அவங்க இன்னைக்கு உயிர் காக்கும் முத்திரைகள், எப்பவுமே ஐயா அவங்க
பிபிடி ஷேர் பண்ணி ஒவ்வொரு முத்ராஸும் காட்டி அதை அவங்களும் செய்து காட்டி நம்மளும் செய்ய வச்சு அந்த ஒவ்வொரு முத்ராவுக்கும் என்னென்ன பலன்கள் எப்பப்ப செய்யலாம், யார் செய்யலாம், எவ்வளவு நேரம் செய்யலாம்னு இவ்வளோ தெளிவா நமக்கு யாராவது கொடுக்க முடியுமான்னா உண்மையிலே அவ்வளோ தெளிவா நமக்கு ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே இன்னைக்கு இந்த முத்ராக்கள் நமக்கு புது முத்ராக்கள் தான். ஒரு 2-3 முத்ராக்கள் புதுசுதான் நம்ம இன்னைக்கு செய்து பார்த்தது. முதல்ல ஓம் சாண்டிங் அதை வணங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 முத்ராஸ் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க ஐயா அவங்க. ஃபர்ஸ்ட் டைனமிக் முத்ரா, இது இன்ஸ்டன்ட் எனர்ஜி பஞ்சபூத சமநிலை அடையிறதுக்காக. 2வது அபானவாயு முத்ரா, இது அவசர கால உதவிக்காக இதயம் சார்ந்து. 3வது முடிச்சு முத்ரா, இதுக்கு இதயம் காக்க இதுவும். 4வது சமானவாயு முத்ரா, பஞ்சபூதங்கள் முத்ரா இது. அடுத்து பிராண முத்ரா, இதுவும் இன்ஸ்டன்ட் எனர்ஜி. அப்புறம் பங்கஜ் முத்ரா இப்ப செய்தது. உண்மையிலே புது அனுபவம். இன்னைக்கு இந்த முடிச்சு முத்ரா செய்யும் போது நமக்கு நல்ல அந்த உள்ளங்கைகள்ல நம்மளோட இதயமே துடிக்கிற மாதிரி அந்த நம்ம ஒரு படம் பார்த்திருப்போம். நம்ம அந்த யூடியூப்லயோ இல்லை எங்கேயோ அந்த ஒரு அந்த இதயம் விரிஞ்சு அது சுருங்கி விரியறத நம்ம பார்த்திருப்போம். அது அந்த மாதிரி ஒரு ஃபீல் உண்மையிலேயே அந்த உள்ளங்கைக்குள்ளேயே இதயம் அப்படியே ஒரு இதயமே உட்கார்ந்து இயங்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைச்சுது. அதே மாதிரி பங்கஜ் முத்ரா, எல்லா முத்ராக்குமே நல்லா நமக்கு அந்த துடிப்புகள் விரல்கள்ல தெரியுது. எனக்கு புதுமையான அனுபவம் இன்னைக்கு அந்த முடிச்சு முத்ரா, பங்கஜ் முத்ரா ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா உங்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். இன்று மிக சிறப்பான முத்திரைகளை நமக்கு மிகவும் தெளிவாக பிபிடி ஷேர் பண்ணி அழகா விளக்கம் கொடுத்த யோகரத்னா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். யோகரத்னா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். பண்ணுங்க. கேள்வி கேட்க விரும்புவர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி பதில் போலாமா? ஐயா ஆமாமா, ஆமா கேளுங்க. ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விடுங்க. அம்மா பேர் சொல்லி வாழ்க வளமுடன். சாம்சங் SMA 146B அவர்கள் வாழ்க வளமுடன். கேள்விகளை வணக்கம் அம்மா, நான் சென்னையில இருந்து பேசுறேன். குளத்தூர்ல இருந்து பார்வதி பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் ஐயா. நீங்க ரொம்ப அழகா விரிவா விளக்கமா சொன்னீங்க ஐயா. டைனமிக் முத்திரை ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க ஐயா. நம்ம அப்புறமா நெக்ஸ்ட் இந்த முத்திரைகள் எம்டி ஸ்டமக்ல மட்டும் தான் செய்யணுமா, இல்ல சாப்பிட்டு 1 hour கழிச்சு இல்ல செய்யலாமா? முத்திரையை பொறுத்த வரைக்கும் வயிறு காலியாக இருந்ததுன்னா எப்ப வேணுமான்னு பண்ணலாம். சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா 1 to 2 மணி நேரம் கழிச்சு பண்ணணும். 1 மணி நேரம்ன்றது சும்மா ஸ்மால் லஞ்ச், ஏதாவது கொஞ்சமா சாப்பிட்டுருப்பீங்களா அப்படின்னா 1 மணி நேரம், கொஞ்சம் ஹெவியா எடுத்திருந்தீங்கன்னா 2 மணி நேரம். ஓகே ஓகே. பங்கஜ முத்திரையை காட்டுனீங்க இல்லையா, அதனுடைய இதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கய்யா. விரிஸ்ட் 2 இணைச்சிருங்க. கட்டவரல் பக்கமும் இணைச்சிடணும், சுண்டு விரல் பக்கம் இணைச்சிடணும். மற்ற எல்லா விரலையும் ஒரு விக்கெட் கீப்பர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி கை விரல்களை வச்சுட்டு நல்ல விரலை விரிச்சு வச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த விரல்களை மடக்கணும். மடக்கிட்டு எதிரில ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சக்தி லெவல் தெரியும். 2த்துக்கும் ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும் நேர் ஆகும் பொழுது. இப்போ ரைட்ல இருக்கிற எனர்ஜி லெஃப்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி ரெண்டும் கனெக்ட் ஆகும்போது விறுவிறுன்னு இருக்கும். அது கொஞ்சம் நேரம் ஆகும்போது தெரிய ஆரம்பிக்குமா. ஓகே ஓகே. இது பங்கஜ முத்திரையினுடைய பெனிஃபிட்ஸ் இதை நம்மளுடைய ஸ்பைனல் காலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது, முகப்பொலிவுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கேன்சருக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. ஃபீவர் இருக்கும்போது பண்ணீங்க அப்படின்னா ஃபீவரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இம்பார்ட்டன்ட் நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் முத்ரா. ஸோ முதுகு வலிக்கும் நல்ல சப்போர்ட், ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். முதுகு வலி வராது. ஸோ பண்ணிட்டீங்கன்னா மன அழுத்தத்துல இருக்கிறவங்க தினமும் பண்ணணும். ஒரு 5 minutes or 10 minutes பண்ணலாம். ஆமா, முத்திரையை பொறுத்த வரைக்கும் 6 நிமிஷம் வரைக்கும் செய்தால் மட்டும்தான் பலன் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே. 6வது நிமிஷத்துல இருந்துதான் முத்திரை வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
ஸோ அதிகபட்சம் 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் முத்திரையை பிரிக்காம அப்படியே வச்சுட்டே இருக்கணும். ஓகே. இப்ப நம்ம ஒரு முத்திரை செய்ய ஆரம்பிச்சா ஒரு 48 நாள் அந்த மாதிரி பண்ணலாமா? தினமும் பண்ணலாம். இந்த சொல்லிக் கொடுக்குற முத்திரைகள் எல்லாமே தினமும் பண்ணலாம். பங்கஜ முத்திரைலாம் வாழ்நாள் ஃபுல்லா பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. வாழ்நாள் நீங்க சொன்ன முழுவதும் எல்லா முத்திரையுமே ரொம்ப நல்லா இருந்துங்கய்யா. முகுட முத்திரை, அபான வாயு முத்திரை, சூப்பருங்கய்யா எல்லாமே. நன்றிங்கம்மா. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க வாழ்க நன்றிங்கய்யா. வளமுடன்மா. இத வந்து நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெகஜோதி அம்மா வாழ்க வளமுடன் அன்மியூட் கொடுத்துருக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். சார் வணக்கம் சார். ஆர் ஜெகஜோதி பேசுறேன். திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து பேசுறேன் சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். எனக்கு ஸ்டென்ட் வச்சிருக்கேன் சார். நான் 5 வருஷம் ஆகுது. நான் எக்கோஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்போ 6 மாசம் வந்து கை கால் மறுத்து போகுதுங்க ஐயா. அதோட வந்து இடுப்புல இருந்து கை கால் மறுத்துருது. ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல சமணம் போட்டு உட்கார முடியுங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. என்ன முத்திரை தொடர்ந்து 2 பண்ணோம்னா கரெக்டா வரும்? நீங்க பிராண முத்ராவை ரெகுலரா பண்ணிட்டே வாங்க ஐயா. பிராண முத்ரா, பங்கஜ் முத்ரா, இன்னைக்கு சொல்லி கொடுத்த பிராணன், பங்கஜ், அபான வாயு முத்ரா, இதை எல்லாத்தையும் பண்ணிட்டு வாங்க ஐயா. மூணுமே ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்குதான் பயிற்சியில ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா குறைவான நேரம் மட்டும் பண்ணுங்க. ஒரு முத்திரைக்கும் இன்னொரு முத்திரைக்கும் இடைவெளி இருக்கட்டும். பிரிச்சு பண்ணுங்க. மூணையும் எல்லாம் ஒரே நேரத்துல கண்டினியூவா பண்ண வேண்டாம். 10 நிமிஷம் விட்டு பண்ணலாம். ஆமா, ஒரு அரை மணி நேரம் கூட கேப் விட்டுக்கிறேங்க. சரி. சரிங்க ஐயா. ஓகே, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைவாணி அம்மா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கண்ணுல புற இருக்குதுங்க ஐயா, அதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? வர்ண முத்ரா பண்ணிட்டு வாங்கம்மா. அது எப்படி ஐயா? இந்த சுண்டு விரலையும் கட்ட விரல் நுனி அணைச்சிருங்கம்மா. ஓகேங்களா? இதையும் பிராண முத்ராவையும் சேர்த்து செஞ்சுட்டு வாங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பானுபதி அம்மாவுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கிறோம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. இந்த தாமரை முத்ரா பண்ண உடனே எனக்கு கழுத்து வலி சரியாப்படுத்துங்க. ரொம்ப கழுத்து வலி இருந்தது. இப்படி 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 கூட நிமிர முடியாத இருந்தது. இப்ப நான் அது ஒரு 3 நிமிஷம் கூட பண்ணல. இப்ப ரொம்ப ரொம்ப ரிலீஃப் இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. அதுக்காக தான் நான் இப்ப வந்து போன் பண்ணேன். நன்றிங்கம்மா. 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 வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுகுணா அம்மா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, ஒரு இம்மீடியட்டா பையன் தீபாவளி வருது, பட்டாசு எல்லாம் வெடிக்கிறாங்க இல்லைங்க ஐயா. எப்பொழுதுமே அந்த டைம் ஆச்சுன்னா 1 வீக் ஒரு வெடி வெடிச்சாலும் பையன் கொஞ்சம் பயந்துக்கிறான், அப்செட் ஆயிக்கிறாங்க ஐயா. ரொம்ப என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு வெடி வெடிச்சு அடுத்த வெடி எப்ப வெடிப்பாங்கன்னு கவனிச்சிட்டு இருக்கிறான். பையன் பெரிய பையங்க ஐயா, 26 வயசாச்சு. சின்ன பையன்ல இருந்தே இல்ல வெடி வெடிக்கிறதுக்கு பயப்படுறாரா? வெடி வெடிக்க இல்ல, அந்த சத்தத்தை கேட்டே பயப்படுறாங்க ஐயா. வெளியவே போக மாட்டான். சரி, அதுக்குதான் ஏதாவது முத்திரை இருந்தா அபய முத்ரா பண்ண சொல்லுங்கம்மா. இந்த 2 கையில என்ன பண்ணுங்க, இப்பைக்கு நான் அவரை இந்த ஞான முத்ரா வச்சுட்டு இப்படியே வச்சுக்க சொல்லுங்க. ஓகேங்களா? இப்படியே வச்சுட்டு டெய்லி ஒரு 10 நிமிஷம் மூச்சை நல்லா மெதுவா உள்ள இழுத்து மெதுவா வெளியே விடணும். ஒரு சங்கல்பத்தோட நம்ம ஆமா சோல்டர் கிட்ட இப்படி வச்சிருங்க. ஆசீர்வாதம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் 2 கை இப்படி வைக்க சொல்லிடுங்க. சரி சரிங்க. இந்த ஒரு 2-3 டேஸ் தான். ஆனா முதல்லயே அவனுக்கு பயந்தாங்க ஐயா, தயக்கம் ஜாஸ்தி. இப்ப இந்த தீபாவளி டைம் ஆனா எங்களுக்கு கொஞ்சம் 2 பேரும் அம்மாவும் மகனும் இப்படி இருக்காது, நல்லா தைரியமா இரு, எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க, எல்லாம் பேசுவாங்கன்னு சொன்னேன். ஆனாலும் அவனுக்கு அந்த வெடி சத்தத்தை கேட்டா என்னன்னு தெரியல, படபடப்பா என்னன்னு தெரியலங்க. இல்ல இதுல உங்களுக்கு பயத்தை போக்குறது, இது மரண பயத்தையும் போக்கும் அபய முத்ரா. சரி சரிங்க. சரிங்க. அந்த முஷ்டியா முத்திராஸ் வச்சப்போ கையெல்லாம் சூடாயிடுச்சுங்கய்யா. முஷ்டி முத்திரை முடிச்சு சொல்லி கொடுத்தேன். முடிச்ச முத்திரை. ஆமா.
அது வச்சு கையெல்லாம் ரொம்ப சூடா இருந்துச்சுங்க ஐயா. சூடா இருந்தது. ஆமா, இதயம் தானே சூடா தான் இருக்கும். சரி சரி. ஆமா, பண்ணிட்டே வாங்க. ஸ்வெட்டிங் வரலையே? ஸ்வெட்டிங் வரல, கையை மட்டும் சரிங்கம்மா. ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆக தான் செய்யும் அது. சரி சரிங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. சரிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க நன்றிங்க வளமுடன்மா. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க கல்யாண வளமுடன். பேசினம்மா. வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்கிறோம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க ரொம்ப வளமுடன்மா. அருமையா சொல்லி கொடுத்தீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. முடிச்சு முத்திரை பண்றப்பவே வச்ச அடுத்த செகண்டே நல்லா துடிப்பு தெரிய ஆரம்பிச்சதுங்க ஐயா. கொஞ்சம் சூப்பர்மா. வாமா இருந்தது. அந்த இருதயம் எப்படி நம்ம கைய வச்சு பார்த்தா எப்படி அந்த துடிப்பு தெரியுமோ அதே மாதிரியே கையில ஃபீல் பண்ண முடிஞ்சதுங்க ஐயா. சூப்பர்மா. இன்னொன்னுங்க ஐயா, இந்த இது டைனமிக் இது வந்து இன்னும் ஒரு தடவை மட்டும் அந்த லெட்டர்ஸ்க்கு மட்டும் விரல் வச்சு காட்டுங்க ஐயா. ச த ந ம. டிப்பு தான் தொடணும் இல்லைங்க ஐயா? அதுல 4 ஸ்டேஜ் சொல்லி கொடுத்தானே. விரல் நுனி தொடுறது, விரல் நுனியில அழுத்தம் கொடுத்தல், விரல்களை மடக்கி பிடித்தல். ஓகே, சரிங்க ஐயா. வீடியோ நன்றிங்க ரெக்கார்டிங் ஒரு தடவை பார்த்து பயிற்சி பண்ணுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க அம்மா வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ஜெயக்குமார் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நான் துபாயில இருந்து ஜெயக்குமார் ஐயா. அவ்வளவு தூரத்துல இருந்து உங்களோட முத்திரையை கேட்ட ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நாங்க 2-3 முத்திரை செஞ்சோம். அதுல நல்லா இந்த துடிப்பெல்லாம் நல்லா கண்டாய். அதுல நன்றி உயர் ஐயா. ரத்த அழுத்தம் இருக்கிறதுக்கு அதுல ஒரு 15 நிமிஷம் செஞ்சா போதும் ஐயா. அது தினமும் பண்ணிட்டே வாங்க. தினமும் 15 சரி. நிமிஷம் பண்ணுங்க போதும். டைம் கிடைச்சதுன்னா 2 வேளையும் பண்ணலாம். ஓகேயா. அபான வாயு முத்ரா. ஆமா ஆமா, இவ்வளவு தூரத்துல இருந்து உங்களோட இதை கேட்டுறியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. கிட்ட இருந்தா கூட நாங்க டாக்டர்கிட்ட தான் போய் பார்க்கணும். நாங்க ஆனா கிடக்கிறது ஒரு அர்பன் ஏரியால. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க நன்றி ஐயா. வளமுடன் தினமும் பயிற்சி பண்ணுங்க ஐயா. இறைமதன் ஐயா தான் இதுக்கு இவ்வளவுக்கும் நன்றி சொல்லணும். அவங்க ஒன்னொன்னுத்தையும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டு ஐயா தான் ரொம்ப இது பண்றாங்க இதுல. ஐயா இந்த அம்மா எல்லாம் இருந்துட்டு வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜானகி அம்மா. வாழ்க வளமுடன். அன்மியூட் கொடுத்துருக்குதுமா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். முத்திரைகள் 15 நிமிஷம் செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் செஞ்சுட்டு 1 நிமிஷம் கேப் விட்டு செய்யலாங்களா? கை சப்போஸ் வலிக்கும் போது அந்த மாதிரி செய்யலாங்களா? வலியோட கை வலிக்குது அப்படின்னா நீங்க முத்திரையை விட்டுறலாம். வலியோட முத்திரைகள் செய்யக்கூடாது. இல்ல ஆரம்பத்துல ஆரம்பத்துல நீங்க 5 நிமிஷம் பழகுறீங்கன்னா அந்த வலி வர்ற வரைக்கும் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிராக்டிஸ் பண்ண நீங்க டயத்தை இன்க்ரீஸ் பண்ணி 15 நிமிஷம் வரைக்கும் கொண்டு வரணும். ஆனா கண்டினியூஸா பண்ணணுங்க. உங்களுக்கு முத்திரையில துடிப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா முத்திரை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த முடிச்சு முத்திரை நல்லா ஹார்ட் பீட் இதா பண்ற மாதிரியே தெரிஞ்சிச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துலயே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர்மா. அதனால வந்துச்சுங்க. இப்போ இந்த பங்கஜ முத்திரை ரொம்ப நேரம் கை வச்சுட்டு இருக்க முடியலைங்க. அதுக்கு இதனால அந்த முத்திரைக்கு கேக்குறேங்க. ஆமா, அது வலி அது நரம்பு மண்டலம் இழுக்கதான் செய்யும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க அந்த ஸ்ட்ரெச் கொடுத்துட்டே இருங்க. சரிங்க. நீங்க பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும். சரி. உடல் ரீதியா எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. உடல் ரீதியா எனக்கு இந்த முத்திரையால எனக்கு பலன் கிடைக்கணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு சரி முத்திரை பண்ணுங்க. சரி. விரலெல்லாம் விரிக்க முடிஞ்சதா? விரிக்க முடிஞ்சதுங்க. நல்லா விரிக்க முடிஞ்சதா? ஒரு அளவுக்கு விரிக்க முடிஞ்சு. அப்புறம் அந்த ஒரு விரல இது மாதிரி லைட்டா ஃபோல்ட் பண்ண சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அது கொஞ்சம் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த லெவல்லயே இருங்க. விரல விரிச்சு வடி வைங்க. இது நல்ல பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் விரல மடக்கிக்கிறங்க. சரி சரி. சரிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கோமதி சுதாகரம் அன்மியூட் கொடுத்திருக்குதுமா. வாழ்க வளமுடன். வணக்கம்மா. பயிற்சிகள் மொத்தமும் ரொம்ப அற்புதமா இருந்தது ஐயா. அதை கேட்கவே ஒண்ணுமே மெய் செலுத்து போச்சு. ஏன்னா அந்த முதுகு வலி எனக்கு இருந்தது. அம்மா சொன்ன மாதிரிதான் வச்ச உடனே எனக்கு அப்படியே ரிலீஃப் கிடைச்சதுங்க ஐயா. அந்த முத்திரை வச்ச உடனே ஐயா எனக்கு முடி அதிகமா கொட்டுதுங்க ஐயா. எதனாலன்னு எனக்கு தெரியல. நான் இத்தனைக்கும் பயிற்சி எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். உணவு முறைகளும் ஓரளவு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
ஆனா எனக்கு ரொம்ப முடிவு அதிகமா இருக்குங்க ஐயா. இது ஹாஸ்பிட்டல்ல போகக்கூடாதுன்ற ஒரு முடிவுல இருக்கிறதுனால நான் இது எங்ககிட்ட கேக்குறேங்க ஐயா. முடி கொட்டுறதுக்கு முதல்ல நீர் என்ற பூதம் குறைவா, நீர் சக்தி கம்மியா இருக்கும். சரிங்க அப்ப ஐயா. என்ன பண்ணுங்க, வருண முத்ரா தினமும் பண்ணிட்டே வாங்க. சரிங்க ஐயா. வாரத்துல ஒரு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சரிங்க ஐயா. ஆமா, நல்ல எண்ணெய் தேய்ச்சி வாரத்துல ஒரு தடவை குளிங்க. தலைக்கு கரெக்டான அளவுக்கு எண்ணெய் வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிரசன்ன முத்ரா, இந்த 4 விரலை இப்படி மடக்கிடுங்க. மடக்கிட்டு இது அப்படியே இது பேர் உரசு முத்ரா. இதை அப்படியே வச்சுட்டு நல்லா அழுத்தி கொடுத்துட்டு கட்டை விரலை இப்படி மேல் நோக்கி வைங்க. இது ஒரு 10 நிமிஷம் டெய்லி பண்ணுங்க. இந்த விரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த விரலெல்லாம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒரு ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. ஒவ்வொரு விரலுக்கும் சவுண்டு கேட்கணும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா உரசி தேய்ச்சிட்டே வாங்க. ஒரு வாரத்திலேயே முடி கொட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆகும். பொடுகு இருந்தாலும், பொடுகு இருக்குங்களா? பொடுகுலாம் இல்லைங்க, தினமும் நான் கண்டினியூஸா தலைக்கு தான் குளிக்கிறேன். தலைக்கும் சேர்த்து குளிச்சிட்டு இருக்காங்க ஐயா. ஆனா நான் இப்பவும் முடி கொட்டுறது ஃபீல் பண்ணதே இல்ல. முடி கொட்டுறதுன்றது கொட்டிட்டு மறுபடியும் முளைக்கும், அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது ஒண்ணு நீங்க கவலைப்பட வேண்டாம். அது திரும்ப கொட்டிட்டு மறுபடியும் புதுசா முளைக்கும். சோ அந்த பயம் இருந்ததுன்னா இந்த முத்ரா பண்ணுங்க. உரசு முத்ரா, பிரசன்ன முத்ரா. உடம்புல நீரை கரெக்டா கொண்டு வர்றதுக்கு வருண முத்ரா, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக திரு அவர்கள் வாழ்க வளமுடன் அன்மியூட் கொடுத்துட்டுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் திரு அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு கொடுத்த முத்திரை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. ஒரு சின்ன கேள்வி. ஒரு 12 இயர்ஸ் கேர்ள் ரூமுக்குள்ள எல்லா ரூம்லயும் லைட் எரியுது. ஒரு பர்டிகுலர் ரூம்ல லைட் எரியல, உள்ள போனா பயப்படுறாங்க, போக மாட்டேங்கிறா. ஓகேம்மா. இல்ல எல்லாரும் ஏதாவது ஒரு ரூமுக்குள்ள மட்டும் போறதுக்கு பயப்படுறாங்களா? ஆமாங்க, ரூமுக்கு அந்த லைட் இல்லாத ரூமுக்குள்ள போக பயப்படுறாளுங்க. அவங்கள நல்லா மூச்சு பயிற்சி பண்ண வைங்க. சரிங்க ஐயா. இதே மாதிரி நீங்க எந்த முத்திரை பண்ணாலும் அதுல சுவாசமும் இருக்கும். அந்த பயம் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த அபய முத்ராவும் பிளஸ் அந்த ஓம் நம சிவாய மந்திர சாண்டிங் அவங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மந்திரத்தை சிவலிங்க முத்ராவில வச்சு பண்ண வைங்க. எப்படிங்க ஐயா? 2 கையும் இப்படி வச்சிருங்க நினைச்ச மாதிரி. அதுக்கப்புறம் சுண்டு வரல உள்ள மடக்குங்க, மோதிர வரல உள்ளர மடக்கி கொண்டு வாங்க. 2 ஆகாய பூதமும் டச் ஆகணும். நெருப்பு பூதம் காற்று பூதத்தோட அடைஞ்சிருக்கணும். பாக்குறதுக்கு லிங்க மாதிரியே ஒரு தோற்றத்துல இருக்குங்களா? ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு ஓம் நம சிவாயா ஒரு 21 தடவை காலையில மத்தியானம் சாயங்காலம் இல்ல 108 தடவை சான் பண்ண சொல்லுங்க. ஒரு மாசம் வரைக்கும் கண்டினியூவா ஓம் நம சிவாயா லென்த்தா சொல்லுங்க. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆமா, இதுலயே அவங்களுக்கு பயம் எல்லாம் போயிடும். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாலதிக்கு அன்மியூட் கொடுத்துருக்குதுங்க. வாழ்க வளமுடன். மாலதி அம்மாவுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குது. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயா அம்மாவுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குது. வாழ்க வளமுடன். மாலதி அம்மா அன்மியூட் கொடுத்துருக்குது, இப்ப பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. எல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருந்தது. அதை தொடர்ந்து செய்யறதுக்கு மட்டும் சங்கல்பம் நாங்க பண்ணணும். அதோட இப்ப என்னன்னா, காலையில நான் தலை குளிச்சிட்டேன்னா எனக்கு சளி பிடிச்சுக்கிறது, தும்மல் அதிகமா வருது. இப்ப 2 நாளா தலை வருது, காது வலி அடைச்சது மாதிரி சளி ஓவரா இருக்குது. அதுக்கு ஏதாவது முத்திரைகள் இருந்தா தொடர்ந்து உங்களுக்கு சைனஸ் தொந்தரவு மாதிரி இருக்கிறது. ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல இதுக்கு பேரு நீர் என்ற பூதத்தை அதிகப்படுத்துதல். ஓகேங்களா? இந்த கட்டவரல் வந்து இங்க நீர் அதிகம். ஏன் இதை குளிச்சுட்டு வந்தோன்னு தும்மல் வருதுன்னா, நீர் அதிகப்படுத்துனா நீர் அதிகமா தான் வரும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, தலைக்கு தேவையான அளவுக்கு நீரை நீங்க சமநிலையில கொண்டு வந்துட்டு அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா
நீங்க குளிக்கிற தண்ணி வந்து உள்ளர போகாது. முதல்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு 10 நிமிஷம் பண்ணிடுங்க. ஓகே அதுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டே வாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லிங்க முத்திரை பண்ணிடுங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ஹீட் ஆக்கும். ஹீட் ஓகே ஆக்குன உடனே இந்த நீர் சக்தியை குறைக்க ஆரம்பிச்சிடும் உள்ள போனதை. ஒருவேளை தும்மல் வருது அப்படின்னா இதுக்கு பேரு பிரம்மர முத்ரா. கமரமுத்திரை. பிரம்மர முத்ரா எழுதி வச்சுங்க. நீங்க நெட்ல போட்டாலும் இதுல நெட்ல நுனி தொடுற மாதிரி வரும். இது பக்கவாட்டுல தொடணும். ஓகே. ஓகேங்களா? இது பிரம்மரமுத்திரை. தும்மல் வரும்போது இந்த முத்ரா பண்ணிக்கணும். ஓகே. ஓகேங்களா? இந்த 3 முத்ரா ஓகே. மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஓகே. வாழ்க ஓகேங்களா? வளமுடன். ரொம்ப வாழ்க நன்றி வளமுடன். ஐயா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது ஜெயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குங்க. வாழ்க வளமுடன். ஜெயாம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இந்திரா அம்மாவுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்கம்மா, சொல்லுங்க. அம்மா கேளுங்க, ஐயா கேள்வி கேட்டுருங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வேண்டாம், ஐயாக்கு மட்டும் வாழ்க வளமுடன் சொல்லி கேள்விகளை நீங்க நேரடியா கேட்கலாம். ஐயா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க ஐயா. இது வந்து ஒரு புதிரான ஒரு கிளாஸுங்க ஐயா எனக்கு இருந்துச்சு, முத்திரை கிளாஸ். இப்ப வந்துங்க ஐயா, முகப்பரு வருது, பொடுகு இருக்குது, அதுக்கு ஏதாவது முத்திரை இருக்காங்க ஐயா? முகப்பருத்துக்கு இம்பார்ட்டன்ட் முத்ரா வர்ண முத்ரா. ஓகேங்களா? இந்த முதிரை செய்ய செய்ய ஒரு 48 நாள் செஞ்சீங்கன்னா போதும், முகப்பரு முழுமையா போயிடும். அதோட சேர்த்து பங்கஜ முத்ரா பண்ணுங்க. உரசு முத்ரா, பிரசன்ன முத்ரா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா? இந்த முத்ரா மட்டும் பண்ணிட்டே வாங்க. ஆமாங்க. இது வந்து பொடுகுக்காகவும் பண்ணக்கூடியது. இது பங்கஜ முத்ரான்றது முகத்துக்காக, முகப்பருவுக்காக. சரிங்களா? ஓகேங்க. இன்னொரு முத்திரைங்க, நம்ம உடம்புல கழிவுகள் போறதுக்கு என்னங்க முத்திரை? தினமும் ரெகுலரா கழிவுகள் முறையா வெளியில ஏறுறதுக்கு இந்த அபான முத்ராவை தினமும் பண்ணிட்டே வாங்க ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுங்க, முஷ்டி வச்சுட்டு இதுல ஒரு 6 சுவாசம் இப்படியே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 2 கையை நேரா நீட்டிட்டு இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் நீட்டிடணும். 6 சுவாசம். மறுபடியும் மூச்சை விட்டுட்டு இந்த 2 கையும் மார்புக்கிட்ட கொண்டு வந்து 6 சுவாசம். ஆள்காட்டி விரலை மடிக்க வச்சிடணும். மறுபடியும் மூச்சை இழுத்துட்டு விரலை நீட்டணும், அது கையை நீட்டணும். ஆள்காட்டி விரல் மட்டும் மேல் நோக்கி இருக்கணும், ஆகாயம் பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி 6 முறை பண்ணுங்க. ஓகேங்களா? ஆமா, காலையில மட்டும் தான் பண்ணுங்க. காலையில பண்ணுங்க. நீங்க அபான முத்ரா எப்ப வேணுமான்னு பண்ணிக்கலாம். காலையில பண்ணலாம், சாயங்காலம் பண்ணலாம். இந்த சுஜி முத்ரா மட்டும் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே 4 விரல மடக்குங்க, கட்ட விரல கொண்டாந்து மோதிர விரல வச்சிருங்க. வச்சுட்டு 6 சுவாசம் பண்ணணும். 6 சுவாசம்ன்றது நல்லா மூச்சை இழுத்து, மூச்சை விட்டீங்கன்னா ஒரு சுவாசம், அது மாதிரி 6. அதுக்கப்புறம் மூச்சை இழுத்துட்டே இந்த 2 கையும் அப்படி ஜீசஸ் மாதிரி நீட்டிட்டு அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் மட்டும் நீட்டணும். இந்த ஆள்காட்டி விரல் மேல் நோக்கி இருக்கணும். ஓகேங்களா? இந்த நீட்டினபடியே என்ன பண்ணணும் அப்படின்னா 6 சுவாசம் பண்ணணும். மறுபடியும் மூச்சை விட்டுட்டே மடக்கணும். சோ இங்க 6 சுவாசம், இங்க 6 சுவாசம், இது ரெண்டும் சேர்ந்தா ஒண்ணும். இது மாதிரி 6 செட்டு பண்ணணும். இது பண்ணிட்டு இருக்கும் பொழுதே உங்களுக்கு மலம் வர்ற ஒரு உணர்வு வர ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு உடனே வரும். 6 ரவுண்ட் பண்றதுக்கு முன்னாடியே மோஷன் வந்துடும். ஒரு சிலருக்கு கடுமையான மலச்சிக்கலா இருந்தது அப்படின்னா நீங்க 1 வாரம் வரைக்கும் பயிற்சி பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்க எப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டீடாக்ஸ் முத்ராவை காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இந்த முத்திரையை பண்ணலாம். ஒரு 15ல இருந்து 45-48 நாள் வரைக்கும் இந்த முத்திரையை பண்ணிக்கலாம். இது காலையில மட்டும்தான் பண்ணலாம். ஓகேங்கம்மா. ஓகே, ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக முருகன் சுமதி, வாழ்க வளமுடன்மா. அன்மியூட் கொடுத்துருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா, எனக்கு தைராய்டு இருக்குங்க, அதுக்கு முத்திரை இருந்தா சொல்லுங்க. தைராய்டுக்கு ஒரு முத்திரை சொல்லுங்க. ஹைப்பர் தைராய்டுங்களா, ஹைப்போங்களா? ஹைப்பர் தைராய்டுங்க, அதிகமா சுரக்குதுங்க தைராய்டு. ஹைப்போ தைராய்டு. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இது பேர் சங்கு முத்ரான்னு பேரு. இந்த முடிச்ச முத்ரா மாதிரி இந்த லெஃப்ட் கட்ட வரல ரைட் உள்ளங்கையில வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க.
சரிங்கய்யா. நீங்க நெட்ல போடுங்க சங்கு முத்திரான்னு வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கட்டை விரல் நுனியோட இந்த லெஃப்ட்ல இருக்கிற 4 விரல் நுனி வந்து அட்டாச் ஆகணும். பாக்குறதுக்கு சங்கு மாதிரியே இருக்கும். இது தினமும் ஒரு ஹைப்போதைராய்டுக்கு இந்த முத்திரையை செய்யுங்க. ஓகேங்களா? சங்கு முத்திரையாங்க அதுக்கு பேரு? ஆமாமா, சங்கு முத்திரை டெய்லி பண்ணிட்டே வாங்க. எனக்கு தைராய்டுங்க இருந்துச்சுன்னு மாத்திரை டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பிறகு எக்ஸசைஸ் தியானம் பண்ணவும் குறைஞ்சதுங்களா, அப்புறம் திரும்ப டேப்லெட் விட்டுட்டேன். இப்ப பார்த்தா அந்த தைராய்டு பழையபடியும் அதிகமா சுரக்குது. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க. கழுத்து நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் ஆகுற மாதிரி உள்ள எல்லா பயிற்சியுமே தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்க சார். கழுத்து பின்னாடி ஸ்ட்ரெச் ஆகுறது, ஃபார்வர்ட்ல ஸ்ட்ரெச் ஆகுறது, ஸோ கழுத்துக்கு கொடுக்குற மூவ்மெண்ட் எல்லாமே தைராய்டு கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும். சரிங்க சரிங்க. ஆமா, அதுல நீங்க எந்த ஆசனம் பண்ணாலும் உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் வேலை செய்யும். அதோட சேர்த்து இந்த முத்திரையும் பயிற்சி செய்யுங்க. ஆசனம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் முத்திரை செய்யுங்க, ஆசன பயிற்சி செய்யற மாதிரி இருந்தா. சரிங்க சார். சங்கு முத்திரைக்கு பேர் என்னங்க சார்? இப்ப நாங்க சொன்னது ஆமா, சங்கு முத்திரை. சங்கு முத்திரை பண்ணலாம், சூரிய முத்திரை பண்ணலாம். சரி, ஆன்லைன்ல போட்டா வந்துருங்க சார். எப்படி பண்றதுன்னு? வந்துருமா, சங்கு முத்திரான்னு போடுங்க, வந்துரும். சரிங்க சார். சரிங்க, ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த ஜெயாம்மா, நீங்க பேசலாங்கம்மா. அன்மியூட் கொடுத்துருக்கு. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. ஐயா ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்க சொன்ன பயிற்சிகள் அனைத்துமே. இப்ப பாப்பாக்குங்க 14 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது. தலைக்கு குளிச்சா உடனே தும்பல், இருமல், அப்படியே ரன்னிங் நோஸ் ஆகுது, அப்படியே சளி கட்டிக்குதுங்க. அதுக்கு முத்திரை என்னங்க பண்ணலாம்? அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கு, அது சைனஸ் ப்ராப்ளம். சுகர் அதிகமா கொடுக்கறத அவாய்ட் பண்ண சொல்லுங்க. பால் ஐட்டத்தை அவாய்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேங்களா? மில்க், கறந்த பால்னா ஓகே. மில்க் ஐட்டம், பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் அவாய்ட். நல்ல எல்லாமே சுடு சாதமா கொடுங்க. ஓகேங்களா? நல்ல சுடு சாதமா குடிங்க. இட்லி தோசையை நைட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு நைட்டுக்கு கஞ்சி மாதிரி கொடுக்க சொல்லுங்க. ஸோ முத்திரையை பொறுத்த வரைக்கும் அவங்க லிங்க முத்திரை பண்ணணும். ஓகேங்களா? இந்த முத்திரையை மட்டும் ரெகுலரா பண்ணிட்டே வர சொல்லுங்க. பிராண முத்திராவையும் ரெகுலரா பண்ணிட்டே வர சொல்லுங்க. ஸோ எப்பப்பெல்லாம் தும்மல் வருதோ, நல்ல பெரிய தும்மலா போடுவாங்க, அப்போ இந்த பிரம்பர முத்திரா பண்ணாங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல இதாயிடும். ஸோ மூச்சு பயிற்சி இம்பார்ட்டன்ட். மூச்சு பயிற்சி உங்களுக்கு வாழ்க வளமுடன்ல நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கபாலபாத்தி, பஸ்திரிக்கா, காது அடைப்பா இருந்ததுன்னா பஸ்திரிக்கா பிராணாயமாலாம் ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணக்கூடாது. பக்கத்துல ஒரு யோகா ஆசிரியர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. நாடி சுத்தியே ரெகுலரா பண்ண சொல்லுங்க. ஸோ லிங்க முத்ரா ரெகுலரா ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் பண்ணிட்டாங்கன்னா உடம்பு வந்து ஹீட் ஆகும். ஸோ லிங்க முத்ரா வந்து சைனஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? ஜலநீதி பயிற்சி தெரிஞ்சதுன்னா இந்த மூக்கு குவாலையில தண்ணி விடுறது, அது பக்கத்துல ஏதாவது ஒரு யோகா செய்யறதாங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட கத்துக்கிறீங்க. அது பண்ணியாச்சுன்னா இன்ஸ்டன்ட். அப்பப்ப இந்த ஆவி பிடிக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தணும். மஞ்சத்தூள் போட்டு ஆவி பிடிக்கிறதா, பெரிய இதெல்லாம் தேவையில்லை. வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போதுமாங்க? ஆமா, சுடுதண்ணியில மஞ்சத்தூள் போட்டுக்கிறீங்க. சரிங்க. மூக்கு அடைப்புக்கு என்னங்க சார்? இப்ப வந்து பாப்பாக்கு மூக்கு அடைச்சிருக்கு. மூக்கு அடைப்பு ஒரு 60 செகண்ட் ஒரே இடத்துல ஓட சொல்லுங்க. 2 நாசியும் ஓப்பன் ஆயிடும். சரிங்க. ஒரே இடத்துல மூவ்மெண்ட் கொடுத்தாருன்னா உடம்பு ஹீட் ஆகும். நீங்க அப்படியே பாருங்க, கடிகாரம் உள்ள பார்த்துட்டு ஒரே இடத்துல ஓட வைங்க. இல்லைன்னா ஏதாவது கடைக்கு போயிட்டு ஓடிட்டு வர சொல்லுங்க. ஸோ உடம்பு ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நாசி ஓப்பன் ஆயிடும். அது ஒன்றும் பயப்பட வேண்டியது. எப்பயுமே 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாத்தி மாத்தி தான் மூக்கு அடைச்சிக்கும். எல்லாருக்கும் அப்படிதான், அவங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ ரைட்ல அடைக்குதுன்னா அடுத்த 2 மணி நேரத்துல லெஃப்ட்ல மாறும். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.